ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது மூவி ஸ்டார். ஸோ இந்த வாரம் என்ன லீக்களின் வாரமா என்னன்னு தெரியல. இப்போதான் நம்ம ஊரோட இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிஸ்பெக்டட் மூவி லீக் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஹாலிவுட்டில் பேரமௌண்டனோட இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிஸ்பெக்டட் அனிமேட்டட் மூவி இப்போ லீக் ஆகிருக்கு. அவத்தார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் மூவிஸில் வரக்கூடிய த லெஜெண்ட் ஆஃப் ஆங் அனிமேட்டட் மூவி தான். ஆனால் இந்த படத்துக்கான ஹைப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. முக்கியமாக நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவத்தார் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு மற்ற கேரக்டர்ஸை வச்சு எடுக்கிற படம்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் எப்பவுமே ஆங் தான். ஸோ இந்த படமாக ஆங்கை பேஸ் பண்ணியே வரப்போகிறதுனால கொஞ்சம் ஹைப்போடு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எப்படின்னு தெரியல, படத்தை ஹெச்டி பிரிண்டில் லீக் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கிளிப்ஸு வீடியோஸ்லாம் கூட இல்லை. முழு படத்தையும் ஃபுல் ஹெச்டியில் லீக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமாங்க? 100 மில்லியன். நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வரும். ஸோ பேரமௌண்டைன் வந்து என்னதான் நிறைய கார்பரேட்லாம் கொடுத்து நிறைய இடங்கள்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டு படத்தை லீக் ஆகாத மாதிரி தடுத்தாலும் நம்ம ஊர் படம் மாதிரியே தான் இந்த படம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்க. லீக் ஆன உடனே நிறைய இடங்களில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 15 மில்லியன் டைம்ஸ் இந்த படத்தை வாட்ச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை காப்பிரைட் கொடுத்ததெல்லாம் கணக்கெடுத்து சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அப்படி பார்த்தா இதை தாண்டி எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதனால் இப்போதைக்கு நிறைய இடங்கள் லீக் ஆகாத மாதிரி என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தடுத்தாலும் ஆரம்பத்தில் நிறைய இடங்களில் பரவிடுச்சு. அதனால் இப்போதைக்கு அந்த லாஸ்ட் பேரமௌண்டைனுக்கு தான். ஆனால் அதை பற்றி பேரமௌண்டைன் பெருசாக பேசின மாதிரி தெரியல. நிறைய கிரியேட்டர்ஸ் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா? இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னா இந்த வருஷம் அக்டோபர் மாதம் அக்டோபர் 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இருக்குது. இந்த படத்துக்கான எந்த ஒரு சின்ன ட்ரெய்லரோ எந்த ஒரு கிளிப்போ இல்லை இந்த படம் எடுத்து முடிச்சிட்டாங்கிற எந்த ஒரு அப்டேட் கூட வரல. அதுக்குள்ளேயே முழு படம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. நிக்கலோடியன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை ஹேக் பண்ணிட்டாங்க. அதாவது உள்ளே வேலை பார்த்தவங்க யாரும் இதை பண்ணாத மாதிரி வெளியிலேருந்து ஹேக்கர்ஸ் தான் இந்த மூவி லீக் பண்ணியிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட GTA 6 அந்த மாதிரிங்க. ஸோ இப்போதைக்கு ஹாலிவுட்லேயே இதுதான் மிகப்பெரிய லீக்காக நடந்திருக்கு. ஸோ இதனால் அவதார் ஸ்டுடியோஸ் கிட்ட பேரமௌண்டன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த படத்தை தேட்ரிக்கல் ரிலீஸை வந்து ஸ்கிப் பண்ணுருவோம். இந்த தேட்ரிக்கல் ரிலீஸுங்கிறது இந்த லீக்குக்கு எந்த விதத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ணாது. ஸோ அதனால் இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இது 100% அஃபிஷியலாக என்னன்னு தெரியல. ஆனால் இந்த படங்கிறது மேபி பேரமௌண்டன் ப்ளஸ்லேயே ஓடிடி ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த ஐடியாவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த படம் ஏற்கனவே 15 மில்லியன் டைம்ஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்கும் போது இந்த படம் தேட்ரிக்கல் ரிலீஸில் எந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு தெரியாது. அதுக்காக நான் ஹாலிவுட்டில் இருக்கவங்களாம் தேட்டருக்கு போய் படம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவார்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள்லாம் நிறைய லீக் ஆகி பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஏன் இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டேஷனோட 1 TB டேட்டாவை ஹேக்கர்ஸ்லாம் ஹேக் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தாங்கல்ல. அதில் ப்ளே ஸ்டேஷனோட நிறைய கேம் ப்ராஜெக்ட்ஸு, நிறைய கேம்ஸோட அப்டேட்ஸு, முக்கியமாக உல்வரினோட முழு கேமே லீக் பண்ணியிருந்தாங்க. 40 GB கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அன்ஃபினிஷ்டு ஃபுல் உல்வரின் கேமை லீக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் எல்லா கேமர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு வேணான்ட்டு ப்ளே ஸ்டேஷன் கிட்ட நீங்கள் எங்களுக்காக அந்த கேமை பொறுமையாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்காவாக முடிச்சு கொடுங்க, நாங்கள் அதை வாங்கி விளாட்றோன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த கேமுக்காக சப்போர்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அது கிடைக்குமா? ஏன்னா நம்ம ஊர் படம் மாதிரி ஆக்டருக்காக இந்த படம் நான் தேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவதாருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு நடந்திருக்கிறது கம்ப்ளீட்டாக வேறுங்க. இந்த படம் ஒன்றும் படம் ரிலீஸ் டேட்டுக்கு அப்புறம் தள்ளி போயெல்லாம் லீக் ஆகலை. ரிலீஸ் பண்ணுறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி லீக் ஆகிருக்கு. யோசிச்சு பாருங்கள், முழு படம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சு தேட்டர் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஆன்லைனில் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபுல் ஹெச்டியில் லீக் ஆகிடுச்சு. இப்போ இவங்க இதுக்கப்புறம் இந்த படத்தோட அப்டேட்லாம் விட்டு டீசர் ட்ரெயிலர்லாம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் கழித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதுதான் கேள்வி. ஸோ இந்த லீக்கை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ். இவங்க தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஓடிடி ரிலீஸ் பண்ணுறாங்களோ வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவதார் ஃபேன்ஸ் யாருனா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த லீக்கை கேட்டோன்னே எப்படி இருந்தது? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.